வா லெஃப்ட்ல வா ரைட்ல வா லெஃப்ட் எப்படியோ டாக்டர் மேல இடிச்சிடாம வா அவ்வளவுதான். என்ன டாக்டர் ரோட்ல நிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல வந்துகிட்டே இருந்தோம் சடனா வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. அதான் பாலாஜி மெக்கானிக் கூட்டிட்டு வர போயிருக்கான். அப்போ நீங்க உடனே என் டிரைவரோட போய் வீட்டுல இறங்கிங்களே. மறுபடியும் நீயா? என்ன மறுபடியும் நீயா? இப்பதான் அவன் டிரைவரா சேர்ந்திருக்கான். என்னது வேலைக்கு சேர்ந்திருக்கானா? ஐயோ எல்லாத்துக்கும் இப்படி அதிர்ச்சி அடைகிறீங்களே. வாட் நீ டிரைவரா? நான் சொல்றது ஒண்ணுமே புரியாத மாதிரி என்னையே பாக்குறியே. விட்டா என்னைய யாருன்னு கேப்ப போல் இருக்க. யார் நீங்க? ஐயோ யாருன்னு கேட்டுட்டானே. டாக்டர் நீங்க வழக்கம் போல ஞாபகம் இருந்ததுல உங்களையே குழப்பிக்கிறீங்க. அவனை பத்தி நான் எல்லாம் விவரமா சொல்றேன். நீங்க சொல்றீங்களா? நான் சொல்றேன். இவன் கேஆர்பியோட கரெக்ட். கேஆர் கூட சண்டை போட்டு வந்துட்டான். உங்க சொத்தை புறம் எழுதி வச்சாலும் சரி நான் உங்க கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டானே. என்ன கன்றாவி இது? குழப்பறாரு. யாரு? புரிஞ்ச மாதிரி இருக்கு புரியாத மாதிரி இருக்கு. ஆஹா நான் முதல்ல இருந்து வரேன். ஏய் பாம்பே என்னாச்சு? மும்பைன்னு ஆயிருக்கு. பாம்பே என்னாச்சு? இல்ல அதுங்க சொல்றேன். இது இப்போ இரு நான் சொல்றேன். கேஆர்பியால உள்ளூர்லயே குப்பை கொட்ட முடியல. இவர் பாம்பே போய் இந்தி படத்துக்கு மியூசிக் நடக்கிற காரியம் என்ன? ஐயோ உங்க கேஆர்பி சிஆர் கண்ணன் சண்டை எல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. நான் கேட்க வந்தது என்னன்னா டிரைவரை பத்தி தானே. எங்க போயிட்டு போறோம் நிதானமா கேட்டுங்க. எங்களுக்கு டைம் ஆச்சு நாங்க கிளம்புறோம். டேய் பாண்டி வண்டி ஏறா. ஒரு நிமிஷம். இவர் பேர் ராமநாதன் தானே? பாண்டின்னு சொல்றீங்க? ஐயோ என் பேர் ராமநாதன் தான். நான் பாண்டி இல்ல இவன் தான் பாண்டி. இவன் பாண்டியா? பாண்டி இல்லாம கபடி கோலி கிளி தாண்டா. ஐயோ எதுக்கு எடுத்தாலும் அதிர்ச்சி அடைங்க டாக்டர். நாம புறப்படலாம். சரி வரோம் டாக்டர் கூட பேசிட்டு இருந்தோம். நாம ஒரு மாதிரி ஆயிடுவோம். அதுதான் போலான்னு. என்னையா பேர் இது? பால் பாண்டி வித்தியாசமா இருக்குது. உங்க அப்பா பேர் என்ன? வெண்ண கோயிந்த. உங்க தாத்தா பேர் என்ன? தைரோட தேசிக்கணும். ஆவின் ஃபேமிலியா இருப்பீங்க போல இருக்கு. பாலாஜி இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? தெரியும். கிருஷ்ணாவை பாத்திருப்பீங்களா? ஐயோ கிருஷ்ணாவை கேஆர் பாரதியோட பார்க்கல. தெரியும். கண்ணன் சாரோட பாத்திருப்பீங்க. ஆமாப்பா. ஃபுல் ஃபார்ம்ல இருக்கீங்க. அதேதான். எதேதான்? ஒரு மரம் லூஸ் ஆகுது சார். இங்கேயும் அதேதான். யாருக்கு ஒரு மாதிரி லூசு? நான் இதே இடத்துல நின்னுட்டு இருக்கேன். ஒரு வெள்ளக்கார் என்ன தாண்டி போகுது. சடனா நிறுத்தி ரிவர்ஸ்ல வருது. உள்ள பார்த்தா கேஆர்பி சார் டிரைவர் சீட்ல கிருஷ்ணா. அந்த கார் போச்சா? கட் பண்ணா இன்னொரு கார் கரும்பச்ச கலர்ல போகுது. அதே மாதிரி நிறுத்தி ரிவர்ஸ்ல வருது. உள்ள பார்த்தா சிஆர் கண்ணன் டிரைவர் சீட்ல அதே கிருஷ்ணா. 5 நிமிஷம் கேப்ல ஒரு கார்ல இருந்து இன்னொரு காருக்கு ஒரே ஆள் எப்படிப்பா ஜம்ப் அடிக்க முடியும்? யாருக்கு ஒரு மாதிரி லூசுன்ற? இந்தாங்க ஸ்க்ரூ டிரைவர். எதுக்கு? என்ன குத்தி கொன்னுடுங்க. நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுங்கம்மா. நீ நம்பல? உன்னை நான் நம்ப வைக்கிறேன். வண்டி ரெடி ஆயிடுச்சுல? நேரா சிஆர் கண்ணன் வீட்டுக்கு போறோம். அங்க கிருஷ்ணா இருப்பான். அப்படி அங்க கிருஷ்ணா இல்ல என் பேரை நான் மாத்திக்கிறேன். அத்தா மிளகா பஜ்ஜி. இன்னும் பஜ்ஜி சாப்பிடவே இல்லை. சொல்றீங்க. ஹலோ நான் டாக்டர் பாலா திரிபுர சுந்தரி. இல்லன்னு சொல்லலையே. நீங்க இல்லன்னு சொன்னாலும் என் பேர் அதான். எனக்கு உங்க வீட்டு டிரைவரை பார்க்கணும். அவனை எதுக்கு நீங்க பார்க்கணும்? ஆக்சுவலி நான் பார்த்தாச்சு. இவரு பார்க்கணும். அவன் என்ன உங்க பேஷண்டா? பேஷண்ட் தேடிட்டு டாக்டர் வருவாங்களா? டாக்டர் தேடிட்டு தான் பேஷண்ட் வரணும். நாங்க என்ன மொபைல் சர்வீஸா நடத்துறோம்? ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா விலை தான் ஜாஸ்தி. உங்ககிட்ட நீ பணம் வாங்கியிருக்கோம். உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ தான். எல்லாத்தையும் பேக் பண்ணுப்பா. அதான் சொல்லிட்டாருல. நகையா வாங்கி தள்ளுற? உனக்கு எதுமா பணம்? ஃப்ரீயா கிடைச்சது. ஃப்ரீயாவா? யார் கொடுக்குறா? கேகே ஜுவல்லர்ஸ். எதுக்கு? காரணம் எல்லாம் கொடுப்பானா? அந்த கடைக்காரனுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா. அவளை கிருஷ்ணா கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறான். பெரிய மியூசிக் டைரக்டரோட பிள்ளை இல்லையா? பழிச்சு போடணும்னு பாக்குறான். அதை முடிச்சு வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு இருக்கேன். அதான் நம்ம பீரோ நிரப்புறான் நகையா கொடுத்து. இது தப்பு இல்லையாமா? எது தப்பு? திருடுறனா கொள்ளையடிக்கிறனா? ஏதோ அரசியல்வாதி மாதிரி லஞ்சம் வாங்குறேன். இது தப்பா? ஐயா ஏவிஎம் தானே? இல்லப்பா கேகே ஜுவல்லரி போனோம். டி நகர்ல இருக்குல்ல? சரிங்கம்மா. முதல்ல ஜானகி காலேஜ் போயிடு. போகும்போது அவளையும் கூட்டு போயிடலாம். ஜானகி எதுக்கு? நகை தானே எடுக்க போறோம். அவ பாட்டு கிளாஸ் அட்டென்ட் பண்ணட்டுமே. இதோ பாரு லஞ்ச் டைம் தானே. கூட்டிட்டு போயிட்டு 1 மணி நேரத்துல திருப்பி கொண்டு வந்து காலேஜ்ல விட்டுருவோம். ஐயா சின்னம்மா காலேஜ் திருவான்மூர்ல கேகே ஜுவல்லர்ஸ் டி நகர்ல டிராஃபிக்ல லேட் ஆயிரும். பாப்பாவை 1 நேரத்துல விட முடியுமான்னு தெரியல. நான் கடைக்கு போயிட்டுங்களா? ஏய் எனக்கு தெரியும் நீ போ. அப்ப நிச்சயமா காலேஜ் தான் போறீங்களா? ஜானகி காலேஜுக்கு போ. ஏன் நிறுத்திட்ட? ஏன்பா வண்டி ஆஃப் ஆயிடுச்சு? சின்னம்மா காலேஜ் கட் அடிக்கிறது வண்டிக்கே பிடிக்கல போல இருக்குமா? அதான் பிரேக் அடிச்சு அடிக்காம என்னன்னு போய் பாரு. சரிங்க சார். இப்பதான் சர்வீஸ்க்கு போயிட்டு வந்ததுங்க. 2000 கிலோமீட்டர் ஓடல. ஐயா இது என்ன ரிப்பேர்னு தெரியல. நர்ஸுக்கு இது மெக்கானிக் ஃபோன் பண்ணிட்டு வந்துறேன். கன்சிடர் CONSIDER. அம்மா ஃபோன் மா. நான் என்ன டிவி நான் சொன்னேன். என்னால எந்திரச்சு போய் எடுக்க முடியுமா? நீ போய் எடு. காம்போ கரெக்ட்டா சொல்லு. ஹலோ 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 ஜானகியா, நான் கிருஷ்ணா பேசுறேன். பாம்பேல இருந்து தாமுவா? அடச்சே கிருஷ்ணானா நெஜ கிருஷ்ணா. உங்க அம்மா அப்பாவும் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க.
ஆங்காத. உனக்கு ஏதோ நகை எடுக்கணுமா? கேக்க ஜுவல்லர்ஸ்ல அது நீ தான் வந்து செலக்ட் பண்ணுமா? உன்னை கூப்பிடறதுக்காக நான் காலேஜ் வந்துட்டே இருக்கோம். ஐயோ மறுபடியும் ஆங்காத. எப்படியாவது காலேஜ் வந்து சேர்ந்துரு. இன்னும் 10 நிமிஷம் டைம் இருக்கு. அதுக்குள்ள நான் வண்டி ரிப்பேர் ஆகுதுன்னு எப்படியா சமாளிச்சுக்கிறேன். சீக்கிரம். ஓகே பை. பை. எவ்வளவு சார் ஜானகியா? அடச்சே ஒரு ரூபாயா? பாத்தீங்களா சேஞ்சாவே வச்சிருக்கேன். சார் நான் 5 நிமிஷத்துல மெக்கானிக் வந்துருவாரு. வண்டி ரெடி பண்ணிடுறேன். OUND. உனக்கு போனா யாரு? ஏன் அழற? பாட்டி செத்து போயிட்டாங்க. பாவம் சின்ன வயசு. பாட்டிங்கிற எப்படி சின்ன வயசு? இல்ல எனக்கு சின்ன வயசுல போயிட்டாங்களே. சரி சரி இங்கே நின்று அழுதுட்டு இருந்தா எப்படி? கிளம்பு. ஏன் இந்த பொண்ணு அழுதுட்டே போகுது? அவ பாட்டி இறந்து போயிட்டாங்களாம். பாவம் சின்ன வயசு. துக்கத்துக்கு நீங்க போறீங்களா? எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துக்கும் போக முடியல. அங்க நான் எப்படி போறது? சரி நான் போயிட்டு வரேன். நானே போல. சாவு வீட்டுக்கெல்லாம் நீங்க எதுக்கு போய்கிட்டு? சாவு வீட்டுக்கா? டி நகர் கேக்க ஜுவல்லரிக்கு போயிட்டு வரேங்க. புடவை கடைக்கு போனாலே உங்க அம்மாக்கு ஒரு நாள் பத்தாது. இது நகை கடை, எனக்கு பொறுமை இல்லை. என்னப்பா? ஒரு ஆட்டோகிராஃப் சார். சரி நீங்க போய் செலக்ட் பண்ணிட்டு வாங்க. நம்ம முதலாளி ரூம்ல. சரி வா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.